எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐயா 2014 வந்து எங்கள் மாற்றுத்திறனாளி சங்கத்துக்கு வந்து வீல் சேரு, ட்ரை சைக்கிள், பைக்கு கொடுத்துருக்காரு. மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காரு. 2014 எங்களுக்காக கொடுத்துருக்காரு. நாங்கள் மீட்டிங்கு போகிறதுக்கு அவஸ்தைப்படும் போது, இடம் இல்லாமல் தவிக்கும் போது அவருடைய கட்சி ஆஃபீஸே எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும், என்ன ஒரு நல்லது கெட்டது வந்தாலும் நாங்கள் ஐயா கிட்ட தான் நாங்கள் வருவோம். வந்தோன்னுமே எந்த ஒரு முக சுளிப்பும் இல்லாமல் எங்கள் சங்கத்துக்கு அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். என்ன சொல்கிறது, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தரை இழந்த மாதிரி தான் நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். அன்றைக்கி ஃப்ரைடே அன்றைக்கி தான் நான் அவரை வந்து சர்ச்சுக்கு போகிற போது தான் ஒரு 6:30க்கு நான் அவரை பார்த்தேன். நான் வணக்கம் ஐயான்னு சொன்னேன், எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்காயா அப்படின்னு சொல்லிட்டு தான் போகும்போது ஒரு 7:15க்கு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய துக்கத்தை கேட்கும் போது ரொம்ப மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. அது எங்களால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல. அதே எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இறந்த மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் ஒரு சின்ன வயசுலேருந்தே நாங்கள் அவரை பார்த்துருக்கோம். ஐயாவை பார்த்ததுலேருந்து இப்போ தான் மேரேஜ், அந்த குழந்தையுடைய ஃபங்க்ஷனுக்கு கூட எங்களை எல்லாருமே அப்படி கூப்பிட்டு எங்களை உபசரித்து எங்களை கவனிச்சார். அதே எங்களுக்கு குடும்பத்தில் ஒருத்தராக நாங்கள் அதை வந்து நாங்கள் ஃபீல் பண்ணுறோம், அவர் இறந்தவருடைய இழப்பை. நாங்கள் வந்து ஆம்ஸ்டாங் அண்ணனை வந்து எனக்கு தெரிஞ்சு நான் 35 வருஷமாக எனக்கு தெரியும். ஆனால் ஆம்ஸ்டாங் அண்ணனுக்கு இந்த மாதிரி ஒரு கொடூரமான நிகழ்ச்சி நடந்து எங்களால் ஜீர்ணிக்க முடியல. ஆனால் எங்களுக்கு கூட பிறந்த அண்ணனை மாதிரி தலைவர் மாதிரி இருந்தார். ஆனால் எங்களுக்கு என்ன சொல்கிறது தெரியல. இதனால் அவங்க குழந்தைக்கும், அவங்க சின்ன குழந்தை ரொம்ப வருஷம் கழித்து குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை கூட அவர் நிம்மதியாக ஒரு 5 வருஷம், ஒரு 15 வருஷம், ஒரு 100 வருஷம் கூட இருந்திருக்கலாம். கடவுள் ஏன் தான் இந்த மாதிரி பண்ணா தெரியல. ஆனால் அவரை பண்ணவங்களுக்கு தக்க நடவடிக்கைகள் அவங்க வெட்டி சாவடிக்கணும் சார். எங்களுக்கு புரிஞ்ச வரைக்கும் அவர் எப்படி துடிச்சு இறந்தாரோ அதுக்கு மேலே அவங்க துடிச்சு இது பண்ண சார். ஆமாம் சார், அவர் நல்ல மறைமுகமாக தெளிஞ்சும் பண்ணுவார், தெரியாத மறைமுகமாக நிறைய பண்ணியிருக்காரு. அவர் வழக்கறிஞர், சின்ன பசங்களை கூட என்ன படிக்க ஆசைப்பட்றீங்க, நாங்கள் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணுன்றவங்க பசங்களை ஹெல்ப் பண்ணியிருக்காரு. படம் எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். என் பொண்ணே வந்து பிசியோதெரபிஸ்ட் டாக்டர். அவங்க என் பொண்ணுக்கே கொடுத்துருக்காங்க, ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. லூர்து ஸ்கூலில் தான் படித்தாங்க, ஃபீஸில் அவர் தான் கட்டியிருக்காரு. இதான் சொன்ன மறைமுகமாக நிறைய பண்ணியிருக்காரு சார். மறைமுகம் இல்லை சார், மக்களுக்கு நிறைய மக்களுக்கு வந்து இப்போ தெரியும். எங்களுக்கு நாங்கள் வந்து 30 வருஷமாக, நாங்கள் 35 வருஷமாக எங்களுக்கு தெரியும். அண்ணன் வந்து எங்களுக்கு வந்து அண்ணன் கூட பிறந்தது அண்ணன். அவங்க எங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. செம்மையாக பழகும், அண்ணன் தம்பி மாதிரி பழகும். ஒரு கட்சிக்காரங்க பண்ணுறாங்க பாருங்கள், ஒரு விஐபிங்க பண்ணுற மாதிரி இப்போ கிட்ட நின்னா அப்படி தள்ளி நிற்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. வாம்மா, என்னம்மா உதவி வேணும், என்னம்மா வாம்மா காப்பி சாப்பிட்றோம்மா வாம்மா, அப்படி தான் சொல்லுவோம். உதவி அண்ணன் நம்ம கூட பிறந்த அண்ணன் சொல்லுவாங்களே, வாம்மா வா வனஜா சாப்பிட்லாம், அந்த மாதிரி சொல்கிற ஒரு மனுஷன் அவர். இப்போ இழந்து அது எங்களுக்கு வந்து அந்த தெருவுக்கு நம்ம யாருன்னா போனோன்னா கூட, என்னம்மா இந்த சமயம் இந்த தயிர் போகிற அப்படின்னு கேட்பாரு. இப்போ அந்த தெருவில் என்ன எப்படி யார் எப்படி நடக்கணும், நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு கூட அந்த தெருவில் தைரியமாக போகலாம் சார், இன்னும் பிரச்சனையே இருக்காது. இப்போ அந்த அண்ணன் இல்லை, என்ன ஆகும் தெரியாது சார். அதை விட அந்த அக்கா அவரை அண்ணி குழந்தையும் அப்படி அவர் நினச்சி வாடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நாங்கள் வந்து ஆம்ஸ்டாங் அண்ணனை வந்து எனக்கு தெரிஞ்சு நான் 35 வருஷமாக எனக்கு தெரியும். ஆனால் ஆம்ஸ்டாங் அண்ணனுக்கு இந்த மாதிரி ஒரு கொடூரமான நிகழ்ச்சி நடந்து எங்களால் ஜீர்ணிக்க முடியல. ஆனால் எங்களுக்கு கூட பிறந்த அண்ணனை மாதிரி தலைவர் மாதிரி இருந்தார். ஆனால் எங்களுக்கு என்ன சொல்கிறது தெரியல. இதனால் அவங்க குழந்தைக்கும், அவங்க சின்ன குழந்தை ரொம்ப வருஷம் கழித்து குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை கூட அவர் நிம்மதியாக ஒரு 5 வருஷம், ஒரு 15 வருஷம், ஒரு 100 வருஷம் கூட இருந்திருக்கலாம். கடவுள் ஏன் தான் இந்த மாதிரி பண்ணா தெரியல. ஆனால் அவரை பண்ணவங்களுக்கு தக்க நடவடிக்கைகள் அவங்க வெட்டி சாவடிக்கணும் சார். எங்களுக்கு புரிஞ்ச வரைக்கும் அவர் எப்படி துடிச்சு இறந்தாரோ அதுக்கு மேலே அவங்க துடிச்சு இது பண்ண சார். ஆமாம் சார், அவர் நல்ல மறைமுகமாக தெளிஞ்சும் பண்ணுவார், தெரியாத மறைமுகமாக நிறைய பண்ணியிருக்காரு. அவர் வழக்கறிஞர், சின்ன பசங்களை கூட என்ன படிக்க ஆசைப்பட்றீங்க, நாங்கள் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணுன்றவங்க பசங்களை ஹெல்ப் பண்ணியிருக்காரு. படம் எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். என் பொண்ணே வந்து பிசியோதெரபிஸ்ட் டாக்டர். அவங்க என் பொண்ணுக்கே கொடுத்துருக்காங்க, ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. லூர்து ஸ்கூலில் தான் படித்தாங்க, ஃபீஸில் அவர் தான் கட்டியிருக்காரு. இதான் சொன்ன மறைமுகமாக நிறைய பண்ணியிருக்காரு சார். மறைமுகம் இல்லை சார், மக்களுக்கு நிறைய மக்களுக்கு வந்து இப்போ தெரியும். எங்களுக்கு நாங்கள் வந்து 30 வருஷமாக, நாங்கள் 35 வருஷமாக எங்களுக்கு தெரியும். அண்ணன் வந்து எங்களுக்கு வந்து அண்ணன் கூட பிறந்தது அண்ணன். அவங்க எங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. செம்மையாக பழகும், அண்ணன் தம்பி மாதிரி பழகும். ஒரு கட்சிக்காரங்க பண்ணுறாங்க பாருங்கள்,
ஒரு விஐபிங்க பண்ணுற மாதிரி இப்போ கிட்ட நின்னா அப்படி தள்ளி நிற்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. வாம்மா என்னம்மா உதவி வேணும், என்னம்மா அம்மா காப்பி சாப்பிட்றோம்மா வாம்மா அப்படி தான் சொல்லுவோம். உதவி அண்ணன் நம்ம கூட பிறந்த அண்ணன் சொல்லுவாங்களே வாம்மா வா வனஜா சாப்பிட்லாம் அந்த மாதிரி சொல்கிற ஒரு மனுஷன் அவர். இப்போ இழந்து அது எங்களுக்கு வந்து அந்த தெருவுக்கு நம்ம யாருன்னா போனோன்னா கூட என்னம்மா இந்த சமயம் இந்த தயிர் போகிற அப்படின்னு கேட்பாரு. இப்போ அந்த தெருவில் என்ன எப்படி யார் எப்படி நடக்கணும் 1 மணிக்கு 2 மணிக்கு கூட அந்த தெருவில் தைரியமாக போகலாம் சார். இன்னும் பிரச்சனையே இருக்காது. இப்போ அந்த அண்ணன் இல்லை என்ன ஆகும் தெரியாது சார். அதை விட அந்த அக்கா அவரை அண்ணியும் குழந்தையும் அப்படி அவர் நினச்சி வாழ்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அவர் சொல்கிற வார்த்தை ஒன்றே ஒன்று தான், எல்லாத்தையும் நம்ம கிட்ட எடுத்துடுவாங்க, எஜுகேஷன் மட்டும் எடுக்க மாட்டாங்கன்னாங்க. அது எஜுகேஷன் தான் வந்து நிறைய மோஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து எஜுகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே ஸ்கூலில் 2 டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க, அதுவும் அவரால் தான். அந்த கிரெடிட்லாம் அவருக்கு தான் போய் சேரும். தேங்க்யூ. ஸ்கூலில் வந்து கேட்கும்போது எங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு வந்து சீட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி பேசினாங்க. பட் வந்து ஐயா தான் வந்து எங்களுக்கு வந்து இந்த ஸ்கூல்லையும் சரி எங்களுடைய படிப்புக்காகவும் சரி நிறைய ஹெல்ப் பண்ணார். இதே ஸ்கூலில் எங்களை படிக்க வச்சு இதே ஸ்கூலில் இருந்து தான் நான் இன்றைக்கி ஒரு வழக்கறிஞராக ஆகிறதுக்கு பிஏபிஎல் பண்ணிகிட்ருக்கேன். நான் புதுச்சேரியில் தான் படிச்சுட்ருக்கேன், நான் பாண்டிச்சேரியில். அதுவும் ஐயாவுடைய இதில் தான் நான் படிச்சுட்ருக்கேன். இந்த மாதிரி ஒரு பர்சன் கிடைக்க மாட்டாங்கன்றத ஒரு குறிக்கோளாக நாங்கள் சொல்லிக்கிறோங்க ஐயா. நம்மளோட சமுதாயத்துக்காக பாடுபட்டவர் அவர். யாருக்கும் நமக்கு தெரிஞ்ச எந்த ஒரு துரோகம் நடந்ததில்லை. நம்ம இதே இடத்துல பிறந்து இதே அந்த ஸ்கூல்லையே படித்து இதே இடத்துல பால் விளையாடி இந்த இடத்துல வந்து நம்ம சமுதாயம் உயர்ந்து வரணுன்றதுக்காக அவரும் நானும் ஒரு விடுதலை சிறுத்தை ஒரு மாநில செயலாளர். என் தலைவருக்கும் பெரிய இழப்பாக இருந்தது இதை பார்த்த உடனே. இந்த மாதிரி இனிமேலும் யாருக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது, யாருக்காக நடக்கக்கூடாது. எந்த சமுதாயன்றதில் யாருக்காக இந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது. உயிரை ஒவ்வொருத்தரும் பாதித்து ஒவ்வொருத்தருங்களாம் உயிரை பாதிப்பை பங்கு எடுக்கக்கூடாது. இந்த அளவுக்கு பாதிப்பு வரக்கூடாது. எந்த அரசியல்வாதிக்கும் இந்த மாதிரி வரக்கூடாது.